ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது. 100% பல 100 நோய்கள்லேருந்து தாராளமாக வெளியில் வரலாம். நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி, கால் வலியாக இருக்கும்போது நல்லா தடவி காட்டன் கிளாத் வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிடுங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பாருங்கள், மூட்டு வலி, கை வலி, கால் வலி எதுவுமே இருக்காது. ஃபஸ்ட்டு பயன்படுத்தும் முறை ஹாட் வாட்டர் நல்லா அடுப்பில் வச்சு ஒரு 10-15 இலையும் பூவும் எடுத்துக்கங்க. கட் பண்ணி உள்ளே போட்டுக்குங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிடுங்க. டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு 21 டேஸ் குடிச்சிட்டு வாங்க. ஸ்டொமக் புண்கள், அல்சருங்கிறதே நமக்கு இருக்காது. அதே மாதிரி நம்ம லங்ஸு, கல்லீரல் அண்டு மண்ணீரல் அதில் இருக்கிற புண்ணு, வீக்கம் எல்லாமே கிளியர் ஆகிடும். சுகர் லெவல் சூப்பராக கண்ட்ரோல் ஆகுங்க. 2வது வழிமுறைகள், இந்த மிளகு ரசம் வைக்கும் பொழுது இந்த ஒரு கைப்பிடி எல்லாம் எடுத்து போட்டுருங்க. டெய்லி அந்த ரசம் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள். இந்த தலைவலி, சளி தொந்தரவு, இந்த ஒத்த தலைவலி, எட்ட தலைவலி, தலையில் நீர் கோத்துருக்கிறது, ப்ளஸ் இந்த சுவாச பிரச்சனைகள், இந்த பிளட் ப்ரெஷரு, சுகரு எல்லாமே சூப்பராக கண்ட்ரோல் ஆகுங்க. 3வது வழிமுறைகள், சுகர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா புண்ணெல்லாம் நீங்கள் என்ன மருந்து போட்டாலும் ஆறாது. ஸோ அந்த மாதிரி புண்ணுக்கு இந்த தாத்தா தலைவெட்டி சாறு ப்ளஸ் அந்த பேஸ்ட்டை ஜஸ்ட் காட்டன் கிளாத் வச்சு கட்டி பாருங்கள். சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த புண்கள் ஆறக்கூடிய கெப்பாசிட்டி இதில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வில்லேஜெலாம் பூச்சி கடிச்சிடும். எந்த பூச்சின்னே தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இதை தான் ஃபஸ்ட் எய்டாக பண்ணுவாங்க. இது பண்ணிட்டாங்கன்னா அந்த பூச்சியினுடைய விஷம் அந்த ஏறக்கூடிய அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிடும். 4வது விஷயம், இந்த இலை, இந்த பூவெல்லாம் நல்லா அரைச்சி நல்லெண்ணெயில் லைட்டாக சூடு பண்ணி அப்படியே இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெது சூடில் எங்கெங்கே உங்களுக்கு உடம்புல பெயின் இருக்கோ, கை வலி, கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி எல்லாத்துக்குமே தடவுங்க. நிறைய பேருக்கு இந்த மூட்டு வலி, கால் வலியாக இருக்கும்போது நல்லா தடவி காட்டன் கிளாத் வச்சு நல்லா டைட் பண்ணி கட்டிடுங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பாருங்கள், மூட்டு வலி, கை வலி, கால் வலி எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒரு 7 டேஸ் 21 டேஸ் பயன்படுத்தி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் இதெல்லாம் இருக்குது. 5வது விஷயம், தலைமுடி நல்லா அடர்த்தியாக இருக்கணும்னா அரிசி கஞ்சி, அரிசி வடிக்கிறீங்க இல்லைங்க, சாப்பாட்டு அரிசி, அந்த கஞ்சியில் நல்ல ஒரு பிடி எடுத்துக்கோங்க. நல்லா சாறு பிழிஞ்சு நல்லா போட்டுக்கிட்டு தலைக்கு நல்லா துடைச்சிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. இதெல்லாம் ரெகுலர் பேசிஸில் நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா தலைமுடி ரொம்ப அடர்த்தியாக வளருங்க. அதே மாதிரி முடி நல்லா வளரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெய் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க. இந்த சாறு நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. அப்பப்போ தேங்காய் எண்ணெய் தடவும் பொழுது இந்த சாரும் சேர்த்து ஜஸ்ட்டு தடவிட்டு அடுத்த நாள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 7 நாள் 10 நாள் செயல்படுத்துங்க. உங்கள் முடி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வளரும். அற்புதமான ரிசல்ட்டை கொடுத்தே தீரும்.